அந்த ஜெனரேட்டர் வச்சிருந்த தட்டியில வந்து பாத்தீங்கன்னா ஒருத்தர் விழுந்துட்டாங்களா. அந்த பையன் உள்ள போனானா வேணே உள்ள போறதுக்கு கூட 2 செல்ல போனான்னு தெரியல. போன அடுத்த செகண்ட் இங்க இருந்து லைன் எல்லாமே கட் ஆயிருச்சு. இங்க ஃபுல்லா இருட்டாயிருச்சு. இங்க ஃபுல்லா மொத்தமா லேடிஸ் தான் நின்னுட்டு இருக்கோம். நான் அங்க இருந்து அப்படி எப்படியாவது அந்த பக்கம் போய் இந்த ரோட்டு நடுவு அந்த என்ட்ரன்ஸ் வரலும் போயிட்டேன். அங்க இருந்து கூப்பினேன். அந்த இடத்துல நிக்கிற 4 பேர்த்து சொல்றேன், அண்ணா அந்த அங்க யாரு விஜய்னு கத்துல உயிருக்கு கத்துறாங்க, போய் காப்பாத்துங்க அப்படின்னு நான் சொல்றேன். யாருமே கேட்கவே இல்லை, யாருமே திரும்பி இந்த பக்கம் பார்க்கவே இல்லை. எல்லாமே அந்த பக்கமே பார்த்த மாதிரி இருக்காங்க. ரெண்டாவது வந்து பாத்தீங்கன்னா அந்த பக்கம் இந்த பக்கம் தள்ளிட்டு வரும் நெசசிட்டி இல்ல. இப்ப இவர் வந்தாருன்னா கூட்டத்தை இப்படி பிரிச்சிருந்தாங்கன்னா அங்க இருந்து இங்கதான் தள்ளிட்டு வந்திருப்பாங்க. எங்களை வந்து பேக் சைட்ல இருந்து தள்ள ஆரம்பிச்சிட்டாங்க. ரீசனே இல்லாம பேக் சைட்ல இருந்து தள்ள ஆரம்பிச்சிட்டாங்க. எங்க பாப்பா வந்து பாத்தீங்கன்னா வரல, அவளுக்கு பிரீத்திங் ப்ராப்ளம் இருக்கனால அவ வந்து இந்த ரோட்டோட என்ட்ரன்ஸ்ல அங்க இருந்திருக்கா, உட்கார்ந்து இருந்தா. அவ எனக்கு சொல்றா, 2-3 பேர் வந்து பாத்தீங்கன்னா வண்டி குறுக்க போட்டாங்க, தண்ணி அடிச்சுட்டு வந்து அவ்வளவு ப்ராப்ளம் பண்றாங்க. இங்கேயுமே பசங்க தண்ணி அடிச்சுட்டு ஊருக்கம் இருக்கவும் லேடிஸ் இடிக்கவும் போக வரவுமே இருந்தாங்கன்னா, அதனால வந்து பாத்தீங்கன்னா அதே மாதிரி அந்த லாஸ்ட் டைம் நடந்திருக்கு. வண்டி குறுக்க போட்டாங்க. இங்க இருந்து எந்த கும்பலுமே அந்த பக்கம் போக முடியாத அளவுக்கு ஆயிருச்சு. இங்க இருந்து போய் ஹெல்ப் கேட்டா யாருமே ஹெல்ப் பண்ணவே இல்லை. கூட இருக்கவங்க அண்ணா திரும்பி பாருங்க, அவரு மைக்ல பேசிட்டு இருக்காரு, நான் அவரையுமே இன்க்ளூடிங் கூப்பிட்டேன், சார் திரும்பி பாருங்க விஜய் சார், கொஞ்சம் திரும்பி பாருங்க, எல்லாரும் இங்க இவ்வளவு ஹெல்ப் இருக்காங்க. ஒரு குரல் கேட்க போறது கிடையாது யாருக்குமே. கூட இருக்க எல்லாரும் சொல்லுங்க நான் சொன்னேன். ஏன்னா அந்த இடத்துக்கு போனா இங்க இவ்வளவு பேர் செத்துக்கிட்டு இருக்காங்க. நான் என் கண்ணு முன்னாடி நிறைய பேர் இறந்துட்டாங்க, கீழே விழுந்து போட்டு எல்லாரும் மிதிச்சாங்க தெரியுங்களா. அவங்க பின்னாடி இருந்து எல்லாருமே வந்தாங்கடா. எதுக்கு அப்படி வந்தாங்கன்னே தெரியல. ஏன்னா கூட்டம் விலகி இருந்தா இப்படிதான் விலகி இருக்கணும் கண்டிப்பா. அவங்க எதுக்கு அங்க இருந்து இங்க வந்தாங்கன்னு தெரியல. வேணும்னே அங்க இருந்தவங்க சொன்னாங்க, நான் கேஎம்சிஹெச்ல 2 ஆம்புலன்ஸ் வந்துச்சு. ஃபர்ஸ்ட் ஆம்புலன்ஸ், 2வது ஆம்புலன்ஸ்ல நானும் போனேன். என் கூட ஒரு 6 பேர் வந்தாங்க. ஒரு பாப்பாக்கனா மூச்சு திணறது, இங்க விழுந்து பிள்ளை தூக்கிட்டு வந்தாங்களாட்டிருக்கு. வெட்டி இழுக்க ஆரம்பிச்சிச்சு. அவர் ரொம்ப சீரியஸ் கண்டிஷன். ஒரு பையன், அந்த பையன் யாருன்னு கூட தெரியலைங்க, நான் குழந்தை, அவன் 2 வயசோ 3 வயசோ தெரியல, அவன் மூச்சே இல்ல அவனுக்கு. எங்க கேஎம்சிஹெச்ல இருந்து இதுக்கு அனுப்பிச்சு விட்டாங்க. அந்த பையன் போட்டோ கூட நான் எடுத்து வச்சிருந்து அங்க வந்து மீடியாட்டி எல்லாம் காமிச்சு, அந்த பையன் யாருன்னே தெரியல, சொல்லுங்க அவங்க கிட்ட அப்படின்னு சொல்லி. இதெல்லாம் வேணா பிளான் பண்ணி பண்ண மாதிரி இருந்தாங்கன்னா இருக்கு. எதுவுமே எதிர்த்து நடந்த மாதிரி இல்ல. கூட்டம் விலகி இருந்தா இப்படிதான் தள்ளி இருந்திருக்கணும். அங்க இருந்து போர்ஸ் இப்படிதான் வந்திருக்கணும். பின்னாடி இருந்தா அங்க இருந்து தள்ளணும்னு நெசசிட்டியே கிடையாது. அங்க இருந்து வேணும்னே எல்லாருமே தள்ளிட்டு வந்து இப்படி எல்லாம் பிளான் பண்ணி பண்ண மாதிரி தாங்கன்னா இருக்கு. நாளா உயிர் பொழைச்சது இன்னைக்கு நான் பேசுறது எனக்கு நம்பவே முடியல. என்னால உண்மையுமே நான் உயிரோடு இருக்குங்கிறது என்னால நம்பவே முடியல. ஒரு போலீஸ் கூட கிடையாது, போலீஸே இல்லைங்க. இருந்திருந்து அவங்களுக்கு பயந்துகிட்டாவது ஏதாவது நடந்திருக்கும். யாருமே இல்ல, ரெஸ்கியூ பண்றதுக்கு ஆளே இல்ல. காலையில இருந்து இருக்கும் எல்லாரும் வந்து களைப்புல பயக்கம் போட்டு விழுந்துட்டேங்க. மூச்சு திணறல, அவ்வளவு மூச்சு திணற. ஒருத்தருக்கு ஒருத்தர் இப்ப பின்னாடி இருந்து 50 பேர் தள்ளினா 1 டன் வெயிட் அது வந்துடும். நான் ஒரு ஆளே, நான் 50-60 கிலோ வெயிட் இருக்கேன். நான் 1 டன் வெயிட் எப்படிங்க நான் தாங்குவேன்? அப்படியே வச்சு அப்படி நசுக்கிட்டாங்க எல்லாரையும். ஒவ்வொருத்தரும் நசுக்கி மூச்சு சுத்தமா விடவே முடியல. இருட்டானோட்டே எப்பவுமே பிரீத்திங் ப்ராப்ளம் எல்லாருக்குமே வந்துடும். அந்த இடத்துல கரண்டும் போயிருச்சு. எல்லாரும் வச்சு நசுக்கவும் ஆரம்பிச்சிட்டாங்க வேணும்னு. யாருமே காப்பாற்றணுங்கிற எண்ணமே இல்லை. எல்லாம் அவங்க ஓடணும்னு நினைக்கும் போது பாத்தீங்கன்னா ஒருத்தர் கூட்டம் அதிகமாயிருச்சு. ஏன் இந்த ரோட பிளாக் பண்ணாங்கன்னே தெரியல. இப்ப இந்த இடத்துல கத்தும் போது ஓடி இருக்கணும், பின்னாடி இருக்க யாருமே ஓடவே இல்லைங்கண்ணா. எல்லாம் குட்டி குழந்தைங்க, அந்த குடும்பமே இங்க நின்றுட்டு இருந்தாங்க. அவங்க என்ன ஆனாங்கன்னு கூட எனக்கு தெரியல. அந்த அம்மா இவ்வளவுதான் ஹைட் கம்மியா இருக்கு, எல்லாருமே ரொம்ப டேஞ்சர்ல தான் இருந்தாங்க. ஹைட் அதிகமா இருக்கவங்க கூட டேஞ்சர்ல இருந்து அவங்கள காப்பாத்திட்டாங்க. ஹைட் கம்மியா இருந்து எல்லாருமே என்ன செய்யிட்டாங்கன்னா இந்த இடத்துல எல்லாம் சத்துன்னு விடுறாங்க. இங்க 2 பேர் நின்னாங்க, அந்த ஜென்ஸ் யாருன்னு தெரியல. ஆனா அந்த துண்டு போட்டிருந்தாங்க. யாரையுமே இந்த பக்கம் விடல. எல்லாருமே அவங்கள புடிச்சு தள்ளுறாங்க. தள்ளுங்கடா நாங்க போறோம் அப்படின்னு சொன்னாலும் அவங்களுக்கு விடவே இல்லை. அவர் வந்து நின்று லைட் கட்டான அடுத்த செகண்ட்ல இருந்து இவ்வளவு பிரச்சனை நடந்துச்சுங்கன்னா இது ஏதாவது ஒன்று பண்ணி இந்த இடத்த அலோகேட் பண்ணாமையாவது இருந்திருக்கணும். பண்ணியிருந்தா கரெக்டா ப்ரொடக்ஷனாவது கொடுத்துருக்கணும். எல்லா உயிரும் செத்து போறது என் கண்ணு முன்னாடி இறந்துட்டாங்க. என்னால தாங்கவே முடியலைங்கண்ணா. நான் உயிரோடு இருக்கிறது என்னால நம்பவே முடியல. யாருக்குமே இப்படி நடந்திருக்கவே கூடாது. பாவம் எல்லாரும் ஆசையா வந்து இப்படி இறந்து போடுறது அக்செப்ட் பண்ணிக்கவே முடியல.